ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மார்னிங்கே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து கொஞ்சம் வீட்டில் இல்லாத திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இல்லாதது மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பட் வந்து ரேட் வந்து எந்த அளவுக்கு விற்கிது பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2-3 காய், கொஞ்சம் திங்ஸ் மளிகை பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவே வந்து ரூ. 700 பக்கத்தில் வந்துருச்சு. விலைவாசி வந்து குறையிற மாதிரியே தெரியல, ஏறிக்கிட்டு தான் போகுது. எக் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து டாக்டர் டெய்லி 2 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எக் வந்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி நாங்கள் வச்சுட்டே தான் இருப்போம். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கியாச்சு. இது கூட வந்து இன்றைக்கி வந்து பாலக்கீரை தான் வந்து நான் செய்ய போகிறேன். அதை வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாலக்கீரையை நான் வந்து ஜன்னலில் தான் வந்து கட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை. ஸோ வந்து நான் வந்து ஜன்னலில் கட்டி இந்த மாதிரி ஜன்னலில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா அது நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூல்டாக தானே இருக்கும் நைட்லலாம். அப்போ வந்து அந்த காற்றுல வந்து அது காயாது, அழுகியும் போகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம தண்டை கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு 9-10 மணி அளவுக்கு கூட நம்ம எடுத்து சமைக்கலாம். நான் வந்து சீக்கிரமாக சமைக்க போகிறனால நான் வந்து தண்டோடையே வச்சுட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வரமிளகா வந்து நான் வந்து வீட்டிலையே பண்ணது. அதாவது வீட்லேயே வந்து காய வச்சேன். கடையிலையும் வாங்கிக்குவேன். நம்ம வாங்குகிற பச்சை மிளகாலாம் பழுத்துருச்சுன்னா சில பேர் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதை நான் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் வச்சிட்டேன்னா அது பாட்டுக்கு வந்து காஞ்சி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வரமிளகா வந்து ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு வெயிலில் தான் வச்சிட்ருந்தேன். அப்போ வந்து வெளுத்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிழலில் வச்சோன்னா அது பாட்டுக்கு நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்துடும். ஸோ இப்போது நம்ம வந்து பேனில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுட்டு உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகா, நான் பாப்பா கொடுக்குறனால சும்மா ஒரு 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. அது நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து இதை வந்து நம்ம பருப்பு போட்டு தானே பாலக்கீரை செய்வோம். நீங்கள் வந்து தக்காளி வந்து பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி, பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். சப்போஸ் இல்லைனா இந்த மாதிரி வதக்கியும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கீரையை வந்து நம்ம எடுத்து போட்டுருவோம். சப்பாத்திக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரையாக வடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீரை வந்து ட்ரையாக வரும். ஸோ நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து வேகும். ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கட்டும். பாருங்கள் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அதுவே வந்து தண்ணி விடும். பாலக்கீரை வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஓகே, இது வந்து வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணி நல்லா போட்டு கிண்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. நான் ஒரு சொட்டோட தண்ணி விடலை. நமக்கு அந்த கீரையில் இருந்திருக்கும் இல்லையா, அந்த தண்ணி தான் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட சூப் எடுத்து குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இப்படி தாங்க எந்த கீரை செஞ்சாலும் சூப் எடுத்து கொடுப்பாங்க. நானும் எங்கள் அக்காவும் சண்டை போட்டு வாங்கி குடிப்போம். ஸோ இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் உப்பு போடாமல் நம்ம குடித்தோம்னா அதில் நல்லாவும் இருக்கும். அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண மாதிரிக்கே நம்ம வந்து எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். இந்த கீரையெல்லாம் அவ்வளோ சத்து இருக்குங்க. குழந்தைகளும் ஆகட்டும், பெரியவங்களாகட்டும், ரத்தம் வந்து இல்லாதவங்களாம் இந்த கீரையை டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ சத்து இருக்குது. பாப்பாவுக்கு வந்து டாக்டர் வந்து கொடுக்க சொல்லியிருந்தனால இந்த கீரை வந்து நான் வந்து டெய்லி வந்து செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பாப்பாக்காண்டி செய்கிறேன். ஸோ நல்லா அவ்வளோதாங்க, இந்த கீரை இவ்வளோ தான் முடிஞ்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம சாதத்தில் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் பாப்பா கொடுக்குறனால கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து லைட்டாக பச்சை ஸ்மெல் வந்து லேசாக வர்ற மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ வந்து நெய் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் மணமாக இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து சாப்பிடுவாங்க.
நான் வந்து பாப்பா சாப்பிடுவாளா இல்லையான்னு சொல்லிட்டு நான் டவுட் பட்டுட்டே இருந்தேன். பட் அவள் பரவாயில்ல, அவளாவே எடுத்து சூப்லாம் வந்து குடிச்சிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ நான் சாதத்தையும் ஊட்டினேன், அவள் சாதமும் வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டா. சரி, நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா, கண்டிப்பாக இந்த கீரையை வாங்கி செஞ்சு கொடுங்க. நல்லா பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபானா விளாக்ஸ். பாய்.